ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து நாட் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து இஃப் ஃபங்க்ஷன், அண்டு ஃபங்க்ஷன், ஆர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சேம் லாஜிக் தான். இப்போ இஃப் கண்டிஷனில் நம்ம வந்து ஒரு லாஜிக்கல் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் சக்ஸஸ் அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு ரிசல்ட் வந்து ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அப்படியே நாட் ஃபங்க்ஷனில் என்ன ஆகும்னா, அந்த லாஜிக்கலில் வந்து கண்டிஷன் சக்ஸஸ் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஃபால்ஸ்னு அப்படியே ஆப்போசிட்டாக இஃப் கண்டிஷனுக்கும் ஆப்போசிட்டாக நமக்கு வந்து ரிசல்ட் இங்கே பாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் வந்து F2 greater than or equal to G2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ சக்ஸஸாக இருந்தால் எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரணும். ஓகேங்களா? ட்ரூ, அதர்வைஸ் எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வரணும். இதுதான் என்னோட கண்டிஷன், ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே அந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே ட்ரூன்னு வந்திருக்கு. எல்லாமே வந்து 45 மார்க்குக்கு அபோவ் இருக்கிறாங்க. அதனால் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்திருக்கு இஃப். ஓகேங்களா? அதே இங்கே நாட் ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நாட்டில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஈக்குவல் டு நாட்னு நான் டைப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் அது செப்பரேட்டாக இருக்குது. இப்போ லாஜிக்கல் கேட்குது. இந்த லாஜிக்கலில் வந்து நான் சேம் அதே F2 கொடுக்குறேன். என்னோட நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து இந்த G2-ஐ விட அதிகமாக இருக்கா ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஈக்குவலாக வந்து சக்ஸஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்களேன். இங்கே எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இஃப் கண்டிஷனோட ஆப்போசிட் மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து இஃப் கண்டிஷனில் என்னென்னா ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆனிச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு ரிசல்ட்டு வந்துச்சு. அதே நாட் ஃபங்க்ஷனில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரிசல்ட்டு லாஜிக்கலில் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்னு ஆப்போசிட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஃபால்ஸ்னு டிஸ்பிளே பண்ணிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஷன். இந்த நாட் ஃபங்க்ஷனும் நம்ம ஒரு சில பிளேஸில் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ரேர் கேஸ் தான். பட் இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இஃப் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதே இந்த இடத்துல வந்து நான் இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 35 எனக்கு இஃப் கண்டிஷன் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆயிரும். அதாவது என்னோடய இஃப் கண்டிஷனில் வந்து ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆனவுடனே எனக்கு ஃபால்ஸ்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்துருச்சு. அப்படியே இஃபோட ஆப்போசிட்டாகவே அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், 20ன்னு கொடுக்குறேன். 20ன்னு கொடுத்தா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இஃப்பில் வந்து ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு, நாட்டில் வந்து ட்ரூன்னு. இதுதான் வந்து இஃப்புக்கும் நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இஃப்பில் வந்து கண்டிஷன் சக்ஸஸ்னால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம், ஆனால் நாட்டில் வந்து கண்டிஷன் சக்ஸஸ் அப்படின்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணோம். ரெண்டுமே ஆப்போசிட் அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. இந்த ஃபார்முலா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.